கைனகோமேஷியா சர்ஜரி பேஷண்ட்ஸ் எங்கிட்ட கன்சல்டேஷன் வரும்போது காமனாக கேட்குற கொஷின் வந்து, டாக்டர் எனக்கு இப்போ வந்து மற்றவங்க முன்னாடி சட்டையை கழட்டுறதுக்கோ இல்லை ஒரு இடத்துல குளிக்க போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட சட்டையை கழட்டுறதுக்கோ ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுக்காக தான் மெயினாக இந்த சர்ஜரியை நான் பண்ணுறேன். இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால் மற்றவங்க முன்னாடி ஷர்ட் கழட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான விளக்கத்தை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஹாய், ஐம் டாக்டர் கோவர்தினி ஃப்ரம் கோ காஸ்மெட்டிக் சர்ஜரி சென்டர், கோயம்புத்தூர். அதாவது இந்த கைனகோமேஷியா சர்ஜரி பேஷண்ட்ஸுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு இல்னஸ், அதாவது நம்மளுக்கு வந்து பெண்கள் மாதிரி மார்பகங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால தான் அவங்களால வந்து மற்றவங்க முன்னாடி ஷர்ட்டை கழட்டுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க. குளிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இப்போது நம்ம கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா, இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து மறுபடியும் சட்டையை கழட்டுறதுக்கு கூச்சப்படாத அளவுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி கொடுக்கணும். அதாவது நம்ம சர்ஜரி பண்ணுறதோட தடயமே அவங்களுக்கு செஸ்ட்டில் தெரியாத அளவுக்கு பண்ணினாதான் நம்ம எதுக்காக சர்ஜரி பண்ணுறோமோ அதனோட பர்பஸ் வந்து சால்வ் ஆகும். இப்போ இந்த கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டூமசன் ஃப்ளூயிட் இன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு செஸ்ட்டுக்கு கீழே ஒரு சின்ன இன்சிஷன் போடுறோம், அதாவது 5 mm இன்சிஷன். இந்த இன்சிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன கீரல் மாதிரி தான் தெரியும். அது ஒரு 3 months கழிச்சு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அதை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி கிளாண்ட் ரிமூவலுக்கு நம்ம போடுற இன்சிஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியோலா பக்கத்தில், அதாவது அந்த கருப்பாக நிப்பில் சுற்றி கருப்பாக இருக்கிற ஏரியோலாவோட பார்டர்லேயே. எதுக்காக பார்டர்லேயே போடுறோம் அப்படின்னா, அப்போ வந்து அது வந்து அந்த பார்டரோட அந்த ஸ்கார் வந்து மெர்ஜ் ஆகிடும். நம்ம வந்து ஒரு 3 months கழித்து பார்க்கும்போது அந்த ஸ்கார் வந்து அதனோட பார்டர் மாதிரி தான் தெரியுமோ ஒழிய விசிபிளாக டிஃப்ரெண்ட்டாக தெரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு நம்ம இப்போ கைனகோமேஷியா சர்ஜரி கரெக்ஷன் பண்ணுறோம், கிரேட் 2 இருக்கட்டும், 3 இருக்கட்டும் அல்லது 4 இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு 3 months கழித்து நம்ம செஸ்ட்டை பார்க்கும்போது ஆப்ரேட் பண்ணதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம சர்ஜரி பண்ணாதான் அந்த பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு எதுக்காக சர்ஜரி பண்ணிக்க வராங்களோ அதுக்கான பர்பஸ் சால்வ் ஆகும். ஒரு சில பேஷண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், வந்து வெளியில் பண்ணேன் டாக்டர், எனக்கு வந்து ரொம்ப வேறு இடத்துல இன்சிஷன் போட்டுட்டாங்க, ரொம்ப ஆப்வியஸாக தெரிகிற இடத்துல பண்ணிட்டப்ப ஸ்கார் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க, அல்லது செஸ்ட்டில் குழி மாதிரி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு வர்றதை பார்த்துருக்கேன். அதனால் கைனகோமேஷியா சர்ஜரி பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஜன்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பேசி தெரிஞ்சுட்டு அப்புறமா சர்ஜரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.